வணக்கம் உறவுகளே, இது நங்கூரம். நான் முருகேசன். ஒரு காணொலி காட்டுறேன் பாருங்க, சூப்பர் காணொலி. திமுகவே நோண்டிக்கிட்டு இருக்கீங்க, ஆளுங்கட்சியை பத்திலாம் பேசவே மாட்டீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்கிறாங்க. ஏன் திமுகவை நாம தொடர்ந்து போட்டு புலக்குறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவமே ஒரு மிகப்பெரிய சாட்சியா நிக்குது. 2 நாளா திமுக ஐடி விங்லயும் சரி, 200 ரூபாய் கொத்தடிமைகளும் சரி பரப்பக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐயோ இனிமே கண்டக்டர்கள் பூரா இந்திக்காரங்க வர போறாங்க, தமிழ்நாட்டு மொத்த பேருந்து கண்டக்டர் வேலையவும் விஜய் உத்தரப்பிரதேசத்துக்காரன்ட்ட 700 கண்டக்டர் வேலை, ஐயோ இந்திக்காரங்க பூரா வந்துட்டாங்களே, இனிமே பஸ்ல ஏறி நின்னோம்னு வச்சுக்க, மிச்ச காசு 2 ரூபாய் கேட்டோம்னு வச்சுக்க, அதே மாதிரி டாஸ்மார்க்ல 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குது, எங்கள்கிட்ட 2 ரூபாய் தராதா, 2 ரூபாய் தராதா அப்படின்னு ஆரம்பிப்பானுங்களே, இவங்களை நாம எப்படி சமாளிக்கிறோம் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்கல்ல. இந்த டெண்டரை விட்டது திமுக ஆட்சியில அப்படிங்கறத ஆதாரத்தோட சாணி எடுத்து அடிக்கிற மாதிரி நம்ம அடிப்போம். அந்த டெண்டரோட பில்ல பாருங்க. இந்த டெண்டரோட பில்லுல டேட்டா பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த டெண்டர் விடப்பட்ட தேதி அப்படிங்கிறது, டெண்டர் அறிவிப்பு வந்த நாள் ஜனவரி 13, 2026. அன்னைக்கு ஆட்சியில ஜனவரி 13, 2026 டெண்டர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்ம கண்ட்ராக்டர் வேலைகளுக்கு எம்டிசியில், மெட்ராஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் அந்த வேலைக்கு கொடுத்துட்டாங்க. இவர் முக ஸ்டாலின் தான் கொடுத்தாரு அப்படின்னாங்க. 2026 ஜனவரி 13 இவர் சொல்கிற தேதி. இதுக்கு ஒரு ஸ்லேடு கூட அனுப்பிச்சிருந்தாங்க நமக்கு. நான் அதை காமிக்கிறேன். நான் ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது ஒரு சண்முகன் சொல்லிட்டு ஒருத்தர், இவர் ஒரு ஆளா, இவர் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்களா? இந்த சண்முகன் சொல்லிட்டு ஒருத்தர் அப்படி தான் ஒரு ஸ்லைடு ஒன்று அனுப்பிச்சி வச்சார். எப்படி அப்படின்னா, இங்கே பாருங்கள். அதாவது 13/1/2026 வந்திருக்குது, 13ஆம் தேதி. பார்த்துக்கிட்டீங்களா? இது இவர் யார் அனுப்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகுமார். நீங்கள் பார்த்தீங்களா, இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட சங்கியாக தான் இருப்பாங்க. 2026 ஜனவரி மாதம் 11ஆம் தேதி டெண்டர் அறிவிப்பு. எடுத்த நிறுவனம் எஸ்எஸ் என்டர்பிரைசஸ்ஸு, உத்தரப்பிரதேசத்துலேருந்து நிறுவனம். அது சரி, ரைட்டு, எல்லாமே கரெக்டு, எல்லாருமே ரைட்டு, இவங்க சொல்கிறது பூரா கரெக்டு தாங்க. ஏன் 2026 ஜனவரி மாதம் 13ஆம் தேதி போட்ட டெண்டரை ஏன் இன்னும் விடாமல் இருக்காங்க? அந்த கம்பெனிக்கு ஏன் இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு தானே கான்ட்ராக்டு. டிசம்பர் மாதம் முடிஞ்சிடும், 21 டிசம்பர் மாதம் முடிஞ்சிடும். ஏன் கொடுக்கல கருணாநிதி, இவர் முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் ஏன் கொடுக்காம போனார்? அதான் கேள்வி. இப்போ இவங்க ஏன் கொடுக்குறாங்க? கொடுத்தா இது ஏதாவது பிரச்சனை வரும், மக்களுக்கு, நம்ம ஆளுங்களுக்கு ஓட்டு வேலை கிடைக்காம போயிடும், அப்படியோ இப்படியோன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு, சரி மெதுவாக பார்த்துக்கலாம், இப்போ கிடப்பில போட்டுடலாம் அப்படின்னு தான் ஒரு வேலை கொடுக்காமல் இருந்திருக்கலாம். இந்த ஆள் நினைக்கிற மாதிரி இவருக்கு டெண்டர் கொடுக்கணும் அப்படின்னா 2026 ஜனவரி மாதமெல்லாம் திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு சாலிடாக, ஏன் மே மாதம் வரைக்குமே, ஏப்ரலில் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் பூரா நினச்சாங்க. இவங்க கொடுத்துருதுன்னா அப்பயே கொடுத்துருக்கலாமே. இவர் என்னமோ யோகியா புருஷன் மாதிரி பேசுகிறாரு. இவர் ஏன் கொடுக்கலப்பா? ஏன் இப்போ கொடுக்குறாங்க? சரி ரைட்டு, அவங்க கொடுத்துட்டாங்கய்யா, அது நல்ல ஆட்சி இல்லை கெட்ட ஆட்சி, ரைட்டு. எம்கே ஸ்டாலின் கெட்டவர், ரைட்டு. நீ நல்லவர் தானே, நீ மாற்றத்தை உண்டு பண்ணுறேன்னு சொல்லிட்டு தானே நீ மாற்றம் வேறு மாற்றி கொடுக்குறேன்னு தானே வந்த மக்களுக்கு. நீ இந்த 100 நாளில் நீ ஏன் அந்த டெண்டரை திருப்பி தூசு தட்டி திருப்பி அந்த கம்பெனிக்கே கொடுக்குற? இப்போ டெண்டர் கொடுத்தது யார்? விஜய் தானே. டெண்டர் போட்ட தேதி, அறிவித்த தேதியெல்லாம் வேணால் எம்கே ஸ்டாலினாக இருக்கலாம், ஜனவரி 13 இருக்கலாம். டெண்டர் கொடுத்தது இப்போ தானே கொடுத்துருக்கீங்க. எதுக்கு கொடுத்தீங்க? ஏன் நீங்கள் மாற்றத்தை விரும்பி தானே, மாற்றத்தை நோக்கி தானே நீங்கள் வந்திருக்கீங்க. மாற்றத்தின் பெயரால் தானே நீங்கள் ஆட்சிக்கே வந்திருக்கீங்க. ஏன் நீங்கள் மாற்றிருக்கலாமே? அதை உங்களுக்கு தர முடியாது. அன்றைக்கி போட்டது திமுக கவர்மெண்ட் போட்டுச்சு. நாங்கள் திமுக கவர்மெண்ட், நாங்கள் வேறு கவர்மெண்ட்டு, நாங்கள் வேறு எங்கள் ஆளுங்களுக்கு தான் கொடுப்போம், தமிழ்நாட்டுக்கு தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. யோகியவாலாம் இருந்தால் அது சொல்கிறது உங்களுக்கு துப்பு இல்லை, யோகிதை இல்லை. எங்கடா கேப்பு கிடைக்கும் உடனே ஸ்டாலின் மேலே பழைய போட்டலாம், திமுக மேல். ஆரம்பத்துலேருந்து அப்படி தாங்க. நீட்டு கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ் கவர்மெண்ட்டு. நீட்டு கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ் கவர்மெண்ட்டு. அப்போ அந்த மந்திரி சபையில் மந்திரிகளாக இருந்தது இல்லை கூட்டாட்சியில் இருந்தது யார் அப்படின்னாக்கா நம்ம திமுக.
ஆனால் அவங்க என்ன அவர் அப்போ வந்து நீட்டு கொண்டு வந்தாங்க. நீட்டு என்ன சொல்லி கொண்டு வந்தாங்க? நீட்டு வந்து ஒரு மத்திய அரசு கொண்டு வருது. நீங்கள் கொண்டு வரக்கூடாதுன்னு எதிர்க்கக்கூடாது, எதிர்க்க முடியாது. எப்படி எதிர்க்க முடியும் நீட்டை வந்து? நீட்டை மத்திய அரசு கொண்டு வருதுங்க. நல்லா நான் கரெக்டாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். நீட்டை மத்திய அரசு கொண்டு வருது. கொண்டு வர்றதை எதிர்க்க முடியாது. எதிர்க்கணும். முழுசாக நீங்கள் கொண்டு வரவே கூடாது. நீட்டே வேணாம் அப்படின்லாம் பேன்லாம் பண்ண முடியாது. அப்படி பேன் பண்ணணும் அப்படின்னா எல்லா மாநிலங்களும் அன்னைக்கு இந்தியாவில் இருந்த அத்தனை மாநிலங்களும் சேர்ந்து ஒருங்கே ஒரு குரலில் நீட்டே எங்களுக்கு வேணாயா அப்படின்னு சொல்லணும். ஆனால் எந்த மாநிலமும் சொல்லலை. இந்தியாவில் எந்த மாநிலமும் நீட்டு வேணான்னு இன்ன வரைக்கும் சொல்லலைங்க. கேரளாவே ஏற்றுக்கிச்சிங்க நீட்டை. ஆனால் கலைஞர் கருணாநிதி என்ன பண்ணார் அப்படின்னா, யாருக்கு விலக்கு வேண்டுமோ அவர்களுக்கு நீட்டிலிருந்து விலக்கு கொடுத்து விட வேண்டும். இதற்கு நீங்கள் ஒப்புக்கொண்டால் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருகிறோம் இந்த மசோதாவுக்கு, இந்த மாதிரி ஒரு திட்டத்துக்கு, இந்த மாதிரியான ஒரு நீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பேசி ஒரு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தோடு தான் அதுக்கு ஒப்புதலே கொடுத்தாரு கலைஞர். அதெல்லாம் மறைச்சிருவாங்க அவங்க. மறைச்சி விட்டு அன்னைக்கு வந்து திமுக கவர்மெண்ட்டில் தானே இருந்துச்சு. அன்னைக்கு கருணாநிதி கவர்மெண்ட்டில் இருக்கும்போது தானே, கருணாநிதியோட கூட்டாட்சியில் இருக்கும்போது தானே வந்துச்சு. கருணாநிதி மந்திரிகள் அன்னைக்கே எதிர்க்கலாமே. முண்டகலப்பைகளா மத்திய அரசு கொண்டு வர திட்டத்தெல்லாம் எதிர்க்க முடியாது ஒரே ஒரு மாநிலத்தினால. ஒரு மத்திய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வருதுன்னா அது அனைத்து மாநிலங்களும் சேர்ந்து இது எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொன்னால் தான் அதை பேன் பண்ண முடியும். இல்லைன்னா நமக்கு என்ன பண்ண முடியும், பேர் நீட் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கொண்டு வர முடியும். அப்பையும் அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, பேர் நீட்லாம் கேட்கல, அவர் உண்மையான நீட்டெலாம் கேட்கல. அன்னைக்கு யாருக்கு விலக்கு வேண்டுமோ அந்த 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 மாநிலங்கள் விரும்புகிற மாநிலங்களுக்கு விலக்கு கொடுத்து விட வேண்டும் அப்படிங்கிற குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் தான் வந்திருக்காங்க. இது இவங்க என்ன சொல்லுவாங்க, திமுக கொத்தடிமைகள்பாங்க. திமுகவுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை. நம்ம எங்கேயாவது ஒரு மூலையில் கிடக்கிறோம், நமக்கு 10 நயா பைசா பிரயோஜனம் இல்லை. நம்ம காணொலியை ஒரு 40 பேர் கூட பார்க்குறது இல்லை. ஆனால் என்ன சொல்லுவாங்க, நம்மள மாதிரி ஆளுங்களையும் சேர்த்து தான் இவங்க சொல்கிறாங்க. திமுகவோட கொத்தடிமைகள், 200 ரூபா உடன்பிறப்புகள், ஊபிக்கள், இவர்கள் வந்து பரம்பரையாக அவங்க திமுகவுக்கு அடிமையில் இருக்காங்க. நாங்கள் பரம்பரையாக திமுகவுக்கு அடிமை தான்டா. ஏன் அடிமைன்னா, இந்த நாட்டை வளமாக்கியவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவங்க அப்பா கருணாநிதி. இந்த நாட்டை வளப்படுத்தியவர், கல்வியை கொடுத்தவர், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கியவர், இந்த அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்கியவர் அனைத்தும் கலைஞர் தான். நீ லட்சம் தடவை நீ புரட்டி பொய் சொன்னாலும் வரலாறு பொய் சொல்லவே சொல்லாது. கலைஞரை தவிர்த்து நீ தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை, அதுவும் மாறுபட்ட வரலாற்றை, அதுவும் முன்னேறிய தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை எழுதவே முடியாது. நீ என்ன வேணாலும் சொல்லு, தெலுங்குன்னு சொல்லு, இல்லை அவன் வந்து ஏமாத்தினான்னு சொல்லு, கொள்ளையடிச்சான்னு சொல்லு, திருட்டு ரயில் ஏறி வந்தான்னு சொல்லு, எவ்வளவோ பழிகள். அதுக்கு அவரே சொல்லியிருக்காரு, என்னை நீங்கள் திட்ட நான் திண்டுக்கல்லாக மாறுவேன், என்னை வைய நான் வைரக்கல்லாக மாறுவேன். நீங்கள் திட்டிக்கிட்டே இருங்க, எனக்கு அது ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது. நீங்கள் திட்டிக்கிட்டே இருங்க, ஒரு நாள் உண்மை உங்களுக்கு உரைக்கும். உங்களுடைய உள்மனதை கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞரே சொல்லியிருக்காரு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கடா. நீங்கள் திட்டுறவன் பூரா எல்லா முண்டக்கலப்பையிலும் யோசிச்சு பாரு. ஏன்டா இந்த 1947 சுதந்திரம் ஆனதுக்கப்புறம் இந்தியாவில் எந்த மாநிலமும் விலங்கலை, உருப்புடலை? ஏன்டா உருப்புடலை? எந்த மாநிலம்டா இப்போ நீங்கள் வளர்ந்து நிற்கிது? மகாராஷ்டிரா வளர்ந்துருச்சாடா? சொல்லுங்கடா. கல்வியில் வளர்ந்துருக்குதா? பொருளாதாரத்தில் மட்டும்தான் முதலிடம் மகாராஷ்டிரா. வேறு என்னத்தில் முதலீடாக இருக்குது? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முதலீடாக இருக்குதா? மகாராஷ்டிராவில் பாம்பேயை தவிர பாக்கி எந்த ஊர்லேயாவது தமிழ்நாட்டினுடைய நீங்கள் வளர்ச்சியை காட்டுங்கடா பார்ப்போம். ஏன்னா போயிட்டு மகாராஷ்டிரா சுற்றி பார்த்துட்டு வாங்கடா. பாம்பேயை தவிர பாக்கி எந்த ஊர்லேயாவது நீங்கள் ஒன்றும் இல்லைடா. 22 மாநகராட்சி நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான்டா இருக்குது. வளர்ச்சிடா. தண்ணி இல்லாமல் விவசாயம் தான்டா போச்சு. மற்றபடி தமிழ்நாட்டில் இல்லாத செல்வ வளம், இந்த 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 நிலத்துக்கு இல்லாத வன்மை, இந்த நிலத்தை ஆண்ட தலைவர்கள் அனைத்தும் நல்லபடியாக தான்டா இருந்திருக்காங்க. நீங்கள் போகிற போக்கில் அள்ளி தெளிச்சிட்டு போகிறது. இப்போ இந்த ஆளுங்கட்சிக்காரங்க பண்ணுறதெல்லாம், சேட்டையெல்லாம், கொடுமையெல்லாம் இது யாருக்கும் கண்ணு தெரியாது. ஆனால் திமுக எங்கேயாவது ஏதாவது ஒன்று செஞ்சுருந்தா உடனே அதை பிடிச்சிக்க வேண்டியது. லட்சம் கோடி சொத்து இருக்குது, 5 லட்சம் கோடி சொத்து இருக்குது, பல்லாயிரம் நிறுவனங்களை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. என்னடா மத்திய அரசு என்ன முட்டாளா மத்திய அரசு? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குமா? எல்லாத்துக்கும் கணக்கு வழக்கு வச்சுருப்பாங்கடா. 10 கம்பெனி வச்சுருந்தாலும், 20 கம்பெனி வச்சுருந்தாலும், 2 கம்பெனி வச்சுருந்தாலும் எல்லாத்துக்கும் கணக்கு வழக்கு, அது வரவு செலவு, போக்குவரத்து எல்லாம் வச்சுருப்பாங்க.
அவங்களும் ஜிஎஸ்டி கட்டுவாங்க. அந்தந்த நிறுவனத்தை அந்தந்த இதால செஞ்சவங்க. பராசக்தி படத்துக்கு 50,000 ரூபா 50,000 சம்பளம் வாங்கினாங்களாம் கலைஞர். அந்த பராசக்தி வந்த வருஷத்தில் 50,000 சம்பளம் 10,000 நினைக்கிறேன். 10,000 50,000 தெரியல. ஆனால் ஆயிரக்கணக்கில் தான் வாங்கியிருக்காரு. அந்த சம்பளம் அன்னைக்கு எவனா வாங்கினவன் இருக்கானா? எவனா கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கடா. ஊனா உடனே திமுக மேலே பாஞ்சிருது. எல்லாத்துக்கும் காரணம் திமுக. பிரதமர் எப்படின்னா சொல்லிட்டு இருக்காரு, எல்லாத்துக்கும் காரணம் ஜவஹர்லால் நேரு. நாட்டில் இருக்க நீங்கள் அடிப்படையாக நாடு வளர்ந்துருக்குது, இந்த அளவுக்கு இந்தியா வளர்ந்துருக்குன்னா அது காரணம், முக்கியமான காரணம் அவர் ஜவஹர்லால் நேரு தான். பண்டிட் ஜவஹர்லால் நேரு. அந்த நேரு இன்னும் குத்தம் சொல்லுவார் நம்ம பிரதமர் மோடி. இவருக்கு ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத பிரச்சனை, இவங்க ஏதாவது இங்கே போய் தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டாங்க, இந்த செயலுக்கு காரணம் பிரதமர் மோடின்றவாங்க. அதே மாதிரி தான் இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு காரணம் உடனே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், திமுகவோட உடன்பிறப்புகள், திமுகவோட ஊப்பிகள், திமுகவோட கொத்தமைகள். வேறு எதுவுமே தெரியாதாடா? போய் அரசியலே தெரியல, அரசியல்னா என்னென்னு போய் சொல்லிக் கொடுங்கடா. அதை விட்டு திமுக மேலேயே குறை சொல்கிறது ஒரு பொழப்பு. இந்த பொழப்புக்கு